அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறபடியால் எனக்கு ஒரு குறை இல்லை. எங்களுக்கு அவர் இருக்கிறார், அவன் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறார், எங்களுக்கு குறை இல்லாமல் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாங்கள் அவரை நல்ல மேய்ப்பராக ஏற்று நடக்கிறோம். அவர் எங்களை அப்படியே நடத்தி கொண்டு செல்கிறார். அவர் எப்படிப்பட்ட நம் மேய்ப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த விளையை நாம் பார்க்க போகிறோம். சில வசனங்கள். ஆமென். யோவான் 10:3 வாசிப்போம். பேர் சொல்லி கூப்பிட்டு. அவர் பெயர் சொல்லி அழைக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். தன்னுடைய ஆடுகளை அவர் பெயர் சொல்லி அழைத்தவர். ஒரு ஊழியக்காரன் ஒரு கதையை எழுதியிருந்தார் சாட்சியாக. அவரோட சமயம் வயல்வெளியிலே கடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே சில மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை மேய்த்துக் கொண்டிருப்பதை கண்டார். ஆடுகள் புல் மேய்ப்பதை மேய்ப்பர்கள் மரத்தடியில் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். 3 மேய்ப்பர்கள் அந்த இடத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஊழியக்காரன் அவர்களிடத்தில் கடந்து சென்று, அதற்கு முதல் இந்த ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பனாகவும் நம்மை ஆடுகளாகவும் சொல்லி இருக்கிறாரே, இந்த மேய்ப்பர்களுக்கும் ஆடுகளுக்கு உள்ள காரியங்கள் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ள ஆவலாய் அவர்கள் முன் அவர் கடந்து சென்று அவரிடத்தில் வந்தார். ஆமென். அவர் மேய்க்கிறவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எத்தனை பேர்? 3 பேர் இருக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை ஆடுகளை மேய்க்கிறீர்கள்? இதில் உங்கள் ஆடு இதுதான் என்று உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி கேட்கிறார். 3 மேய்ப்பர்கள், அவங்க எத்தனை ஆடு? உதாரணமாக ஒரு ஆடு 2 ஆடு இருந்து வந்தாலும் 6. இந்த 6 ஆடுகளையும் அவர்கள் பேர் சொல்லி அழைக்கிறார்கள். அப்போ அவர் கேட்கிற அந்த ஊழியக்காரன், இந்த ஆடுகளின் பெயர்களை எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஆடுகளை நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது எப்படி வருகிறது? அந்த இடத்துல ஒரு மேய்ப்பன் சொல்லுகிறார், இப்பொழுது பாருங்கள் என்று சொல்லி ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டார். ஆமென். அப்பொழுது அங்கே மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளில் ஒன்று தலையை தூக்கி ஆடி விழுந்தான். ஆமென். அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, இதுதான் என்னுடைய ஆடு, பேர் சொல்லி அழைத்தார். எனக்கு என்னை அறிந்திருக்கு. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் எங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். நாங்கள் அவருடைய ஆடுகள். ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைக்கிறார். நல்ல மேய்ப்பர், பேர் சொல்லி அழைக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சின்ன குட்டியில இருந்து ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒரு பெயரை வைத்து பழக்கி வருகிறோம். ஆகவே இந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாலே போதும், எங்கிருந்தாலும் அந்த ஆடுகள் எங்களிடத்தில் வந்துவிடும். என்னுடைய ஆடை எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவ அப்படி சொல்லுவார், என் ஆடை எனக்கு சொல்லுவேன். என் ஆடுகளை எனக்கு தெரியும், அதுக்கு பின் செல்கிறது. என் ஆடுகளை அறிந்திருக்கு, அவைகளை